நீங்கள் கயாவில் போய் பார்த்தீங்கன்னா தேக்கு இலையில் கோதுமை மாவில் பிண்டம் பிடிச்சி தான் 32 பிண்டம் வந்து மகாவிஷ்ணு பாகத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. இது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 32 பிண்டம் திரையோதசி திதியில் பிறந்திருக்கிறவங்க இந்த 32 பிண்டத்தை நீங்கள் முழுசாக வைக்கிறது நம்ம ஊரில் இல்லை. ஆனால் கயாவில் அது எப்போவுமே பாரம்பரியமாக பூஜை உண்டு. அது எதுக்காக அது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது திரையோதசி திதியில் பிறந்திருந்தாங்கன்னா இந்த 32 பிண்டம் எப்படி வருது அப்படின்னா, நம்மளை பெற்றவர் அப்பா, அவரை பெற்றவர் எனக்கு தாத்தா, தாத்தாவுக்கு ஒரு தாத்தா இருந்திருப்பார். அப்போ முப்பாட்டை, கொள்ளுப்பாட்டை, அப்புறம் எள்ளுப்பாட்டை, இப்படி எல்லாரும் இருக்கிறதுல ஒரு சம்பந்தம் பண்ணிக்குவாங்க. அப்போ சம்பந்தம் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு வந்த மனைவியோட சம்பந்திக்கும் கூட ஒரு பிண்டம் கொடுப்பாங்க. அவங்களுடைய மனைவியோட வம்சாவளியில் யாராவது அண்ணன் தம்பி யாராவது காலமாயிருந்தா அவங்களுக்கு 2 பிண்டம் கொடுப்பாங்க. இந்த பக்கம் தாத்தா வழியில் யாராவது காலமாயிருந்தால் பிண்டம் கொடுப்பாங்க. அப்புறம் பாட்ட வழியில் பிண்டம் கொடுப்பாங்க. இப்படியே கொடுத்துட்டே வரும்போது நம்மளுடைய 21 தலைமுறைக்கு சேர்த்து மொத்தம் 31 பிண்டம் கொடுப்பாங்க. இந்த 31 பிண்டத்துக்கு அப்புறம் அந்த ஒரு பிண்டத்துக்கு மட்டும் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம வீட்டில் ஆடு வளர்த்திருப்போம், கோழி வளர்த்திருப்போம், கால பைரவர் வளர்த்திருப்போம், ஏதாவது கிளி வளர்த்திருப்போம், நிறைய பிராணிகளை பூரா வளர்த்திருப்போம், பூனை இதெல்லாம் வளர்த்திருப்போம். இந்த ஆத்மா நம்மளோட வீட்டில் ஏதாவது இறந்துருச்சுன்னா, இந்த வாயில்லாத ஜீவராசிகள் எல்லாம் இறந்துட்டாங்கன்னா அவங்களும் ஒரு ஆத்மா தான்னு சொல்லி 32வது பிண்டம் வந்து தர்ம பிண்டம்னு ஒன்று வைப்பாங்க. அதை சேர்த்து தான் 32. இது எங்கே நடக்குதுன்னா திரையோதசி திதிக்கு கயாவில் தான் நடக்குது. அப்போ நம்ம வீட்டில் பிராணிகளெல்லாம் வளர்த்திருந்தா இந்த பிராணியுடைய ஆத்மா தோஷங்கள் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கும், சில ஆத்மாவுடைய சாந்தி ஆகாமல் இருக்கிறதுக்கும் திரையோதசி திதியில் பிறந்திருக்கிறவங்க 32 பிண்டம் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் உங்களுடைய பாரம்பரிய வம்சாவளியில் 21 தலைமுறையில் எல்லா முன்னோர்களும் ஆத்மா சாந்தி ஆவாங்களாம். அதனால் அந்த 32 பிண்டத்தை ஒன்றா சேர்த்து சொல்லுவாங்க. எல்லா பிண்டம் சாமிக்கு உச்சரித்ததுக்கப்புறம் அந்த 32 பிண்டத்தையும் அங்கே அர்ச்சகர் சொல்லுவார், எல்லாம் ஒன்று சேர்த்துங்கன்னு. அதுக்கப்புறம் அதுக்கு திருநூறு, சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு தேங்காய் உடைப்பாங்க. அதுக்கப்புறம் கற்பூரம் பொருத்துவாங்க. எல்லாம் சாமி கும்பிட்டு நல்லா வேண்டிக்கிங்கம்பாங்க. அந்த 32 பிண்டமும் வேண்டி அந்த 32 முன்னோர்களுக்கும் யார் அந்த பிண்டத்தை திதி கொடுக்குறாரோ அவர் ஜாதகம் சுத்தமாகுமா.